கொட்டா எருமாடியா அவுத்து போச்சுன்னு சொன்னியா நாத்தங்கால என்ன மெசி தானே நாத்தங்கால் மெசிதா எருமாடா கருப்பா மேஞ்சி வந்துடா கொட்டா எருமாடு பொட்டை எருமாடா கடை எருமாடான்னு கேட்டா பல பேர் ஆகி விடுவானா போட்டு பொட்டை எருமாடா கடை எருமாடான்னு கேட்டேன் பொட்டை எருமாடா கடை எருமாடா போய் வாழத்துக்கு பாத்துட்டு சொல்றேன் நாய் இல்ல அவன் வீட்டுல வந்தான் நாயிடம் போயிடுச்சு அப்புறம் என்ன நாய் இல்ல நாய் இல்ல ஏன்னா உனக்கு ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணணும் நீ பொண்ணு தேடல உன்னை பார்த்து தானா ஜீவிக்கணும் முதல்ல ஊஞ்சி அங்குது இப்பதானா எனக்கு ஒரே நீ கேட்டு ஏன்னா உனக்கு இடும்பு ஈட்டாயி போச்சு நீ பேச வர நான் கேக்குறேன் இடும்பு ஈட்டாயி போச்சு சொன்ன உடம்பு ஈட்டாயி போச்சு அது இல்ல இது புடி சொல்றேன் என்ன மயிறு உனக்கு வேணாமா உனக்கு எண்ணி ஓணுமா வேணாமா எண்ணி ஓடுண்டா சார் போட்டு உரிய உனக்கு ஒண்ணு ஒண்ணுமா ரெண்டு ஒண்ணு தாரு எனக்கு ஒண்ணு பார்த்து எப்படி 18 ஒரு மாடு அம்மு கேக்குது என்ன உப்பு கறிக்குதுன்னா அம்மு கேக்குது அம்மு கேக்குது ஐயோ வாணம் தாய லோகமாதான் என் அழகும் என் உடலகும் என் சிரிக்காதா செத்த நாய் பல்ல காட்டுற மாதிரி கிட்ட எடுத்து வச்சு எங்க வச்சிரு அம்மா உன் நடைய காட்டு பாப்போம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்ததுன்னா எனக்கு தொந்தரவே இல்ல மாடு காட்ட இடமே இல்ல இல்ல ஆளும் போய் தான் காட்டி இந்த மழை
நான் கொட்டாத பூரா சேரா போச்சு. மாத்தி காட்டுற இடம் இல்ல. யாரும் இல்ல. நீ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா மாட்டை தொப்பர கொண்டாந்து கீழே கட்டிருப்பா. நேரம் படிக்கிறேன் நான் பொறிக்கலாம் நினைக்கிறேன். அதிகமாக பசி. சாப்பிடாத மனம் ஒரே கொண்டாடி ஒரே அங்கம்மா. அது அங்க பார்த்து மாறிக்கிறா. தொப்பி பார்த்து மாறிக்கிறா. அது கோவத்துல எங்க கிடைக்குமோ யாருக்கு தெரியும். அவன் பார்ப்பதற்கு அழகா இல்லை. நான் மாட்டா சட்டமாக அவசரப்படாதம்மா, அவசரப்படாதம்மா. நானும் தாழ்ச்சி மூத்த பிள்ளைமா என்ன சாப்பிட மூத்த புள்ள சொல்லுவாங்க. அதுதான் தாழ்ச்சம்புள்ளி மூத்த புள்ள. எங்க அப்பா முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணாரா? ஓஹோ, அதுக்கு ஒரு பையன் பிறந்து. ஆமா ஆமா. என் ரெண்டாவது எங்க அப்பா மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணாரா? அது ஒரு பையன் பிறந்தான். ஆமா. அப்ப அந்த புள்ள என்ன வேணும்? தல்ச்சம்புள்ள. எங்க அம்மாவுக்கு நான் என்ன வேணும்? தல்ச்சம்புள்ள. எது? எங்க அம்மாவுக்கு நானும் தல்ச்ச புள்ள தானே? ஆமா. எனது முன்ன பிறந்த புள்ள அது தாழ்ச்சம்புள்ள. அது எனக்கு மூத்த புள்ள தானே? ஆமா. தல்ச்ச புள்ளைக்கு மூத்த புள்ள. சும்மா அதை காட்டுற. அடிச்சா குடும்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அழகை பார்த்து இந்த குண்டு பையன் தடியால கூட அடிச்சுவான் இருக்கிற வெறி. அவன் பாக்குறேன் கையை காலுல விட்டுன்னு அவன் எப்ப இங்க பாருடா, வண்டி எடுத்து போறேன் பாரு. அடி கட்டணும். இந்த அழகை பார்த்து அந்த பையனை ஆசைப்பட்டு விட்டால் உங்களுக்கு காதல் வரவில்லையா? வம்பா இது மாணவரே புரண்டுது. என்னை பார்த்துடனே உங்களுக்கு காதல் வரும், அதிகமாக ஆசை வரும். அழகிலே வருது. என்ன வருது? எங்க போய் பேருக்குன்னு தெரியலப்பா. உன்னை பார்த்து வந்து அப்படிதான் வந்துருப்பா. ஏன்னா இந்த உலகத்திலே கூட பெண்கள்லாம் அழகே கிடையாது. ஆயித்து சூரியா இவரெல்லாம் பார்ப்பதற்கு அழகு கிடையாது. உலகத்திலே பெண் அழகுதான் என் அழகுதான். என்ன உனக்கு ஆரம்பிச்சு கட்டி தொங்க விளக்கம் தெரியும் உனக்கு? நல்லபடியாக வாழ்ந்து இருக்கிறோம். நான் யாரு? எங்க நாடு பூலோக தேவதையோ இல்ல நீ சொர்க்கலோக தேவதையோ? 5 கிலோ புண்ணாக்கு வாங்க சொன்ன கலக்கி வச்சியா? பாத்தி போட்ட புண்ணாக்கு. அதுதான் இருக்காங்களா? இந்த வேலை தாங்க தான் நடிப்பது. அவர் ஆற வேஷம் தான். இப்ப நான் கட்டி வந்திருக்கேன். என்னை விட அழகா கோரப்பல்ல ரெடி பண்ணுவாரு. இந்த மூக்கு ஓட்டத்தை யாருக்கிட்ட கத்துனா அவரை பார்த்தா. அது கூட எங்க உங்க தாத்தா கூத்து வச்சு பாரு ஜூனூர்ல. இதே நாடகம் தான். ஞாபகதா? அதே நாடகத்துல நான் கூத்து பார்க்க போறேன். அப்பெல்லாம் ரெண்டு தெரியுமா தெரியல, ஞாபகம் இல்ல. ஆனா கூத்து பார்க்க வரும்போது அவர்தான் சூப்பர் கட்டுறாரு. கட்டும் போது இந்த மூக்கு ரெடி பண்றது எப்படி, இதுனா பண்றாரு, இந்த கோரப்பள்ளி எப்படி வைக்கிறாரு, இப்படி எல்லாம் உக்காந்து பார்த்து அன்னைக்கு அவர் ஆனந்த் தான். அது மட்டும் கிடையாது. நான் இவங்களை கொல்ல போகிறேன். ஏன்னா உன்னை கலக்கி வைக்கணும். கலக்கி வச்சே இல்லையா? நீ கலிக்கா கலிக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டாங்கடா. நான் எங்கடா கலிக்கு வாங்கி அடிச்சா? இல்ல ஆத்து கோட்டை புண்ணாக்கு வாங்கி கொடுத்தல. ஆமா. கலக்கி வச்சே இல்ல. ஒரு வடை கம்மியாடி 1 கிலோ கம்மியா அது யாரா போய் வாங்குறது? இப்ப
இருக்கக்கூடிய மிருகங்களாக கொள்வது. மிருதங்கம்மா சாப்பிடு எது வேணாலும். இந்த மிருகம். மிருதங்க சாப்பிடுவோம். ஏய், வீட்டுல ஒரு 30 கட்டது போட்டா கூட காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் கொடுத்தா அது யாரும் வாங்கி போல 2 மாசமா அப்படியே தான் இருக்குது எல்லாம். அதை நான் பசிப்பது. எனக்கு ஜீரணம் ஆகலை என்றால் நீங்க சாப்பிட்டு உனக்கு ஜீரணமையாக என்ன செய்வாய்? தலைகையே நீ போ. காயாலே வந்துடும் எல்லாம். நான் என்ன செய்வது தெரியுமா? அப்படியே இருக்கக்கூடிய மிருகங்களாக கொன்று புசித்து விட்டு ஆயா சமுத்திரம் செல்வேன். கௌரிங்க மகதே செஞ்சுக்குதா தெரியமா கௌரி எது அதுதான் எதிர்மொழி யாரும் தெரியாது. எதிர்மொழி யாரும் முடியாது ஏறி கிடக்கு. வரல பின்ன ஏண்டா எதிர்மொழி யாரும் முடியாத சாணி வண்டி அந்த ஜீரணமாகலை என்றால் ஆயா அதுக்குமா அதுக்குமா அட போமா அதாவது தூக்க கலக்கத்திலே பச்சர் பண்ண நினைக்கிறேன் பிரம்மதாமா மம்பியால வாடிக்க ரஸ்தான். உனக்கு எடுத்து பேசுறதுக்காக உங்க நம்பர் கொடுக்கலாம். என்னம்மா என் புள்ள பட ஓனா போன் நம்பரியா? என் புள்ள நம்பர் 1 மணிக்கு ஆகறான். அதான் கொடுங்க, அதான் கொடுங்க. அப்படி இருந்தாலும் ஆயா சமுத்திரம் இருக்கு சென்று எனக்கு தாகம் போட்டோலாம் போட்டாங்க. 4 நாளைக்கு முன்னாடி உலகாபுரத்துல இருந்து ஒரு தம்பி போன் பண்ற ராத்திரி 11:30 மணிக்கு. ஏன்னா உன் கம்பெனி பபுனாரத்துக்கு ஒன்னு ஆள் சொன்னா நான் வரேன்றான். ஏன்டா எப்படா நீ போன் பண்ணுறது அது சொன்னா ஒரு நேர காலம் இல்லையா நான் கேட்கறேன். ஏம்மா சொல்லு. ஆனால் ஆயா சமுத்திரம் செல்வது சென்று தாகம் எடுத்து விட்டால் ஏறி மதுவாட அப்படியே பொசிச்சுவே. ஆமா, அப்படியே சாட்டும் ஜீரணம் ஆகையில் என்றால் ஒரு முயல் பொசிப்பது முயல் குடி சாடுறா ஜீரணமாகிவிடும். நல்ல ஏன்னா அப்படி இருந்தாலும் நான் யாரு விளக்கம் தெரிந்தவனுக்கு சொல்லியம்மா தென்னிலங்கை ஆண்டரக்கூடிய தென்னிலங்கை ஆண்டரக்கூடிய ராவணன். ராவணன் சொல்லக்கூடிய ராவணுக்கும் கும்பகர்ணன் விபீஷணன் அவருக்கு மூவருக்கும் ஆத தங்கை ராவணுக்கு தங்கை இவர் சூப்பரங்கை. சொன்னாரு ரொம்ப பெருமையா சொன்னாரு. பசங்களா எங்க பாப்பா வரும் எங்க பாப்பா பார்த்து அந்த அழகுல மயங்கி உழுந்துட போறீங்களான்னாரு. ஏ என்னை பார்த்தா உனக்கு பிடிக்கலையா? எல்லாம் வச்சிருந்தாங்க இல்லாமலாம் ஒண்ணும் இல்ல. பிடிக்கலையா? அப்படி சொல்றியா? என் மூக்கழகை பார்த்து உனக்கு காதல் வந்து விட்டு இருக்குமே. அடியோட பிடிக்கும் போதுன்றான். அது மட்டும் கிடையாது, அவளுக்கு ஆசை தங்கை நான் தான் சொற்பனங்கை. ஒரு சின்ன சந்தேகம். உனக்கு சந்தேகம் என்ன? உங்க அண்ணன் ஒரு மார்க் மாக்குறாரு, நீ ஒரு மார்க் மாக்குற. கிராஸ்ல எதனா பொறுத்திருக்கு கேக்குறேன். அப்ப இருந்தாலும் சொற்பனங்க விளக்கம் அந்த விளக்கம் அவருக்கு ஆசை தங்கை கும்பகர்ணன் விபீஷணன். இந்த பைபாஸ்க்கா போயிட போறேம்மா. ஏன் இல்ல போகாதான்றான். எந்தெந்த பஸ் எந்தெந்த பக்கம் போகும் தெரியாது. அப்புறம் அது மட்டும் இல்லம்மா, இந்த பையன் என்ன வீட்டுக்கா சொல்றாங்க? போயிடாதா? ஏம்மா, ஏய் இவன் இது குடும்பத்துல ஒருத்தன் கூட நல்லவன் இல்லையாட்ட. எல்லா யோகி பார்த்து ஒண்ணு ஒரு டின்ஸ் ஆகுது. ஏம்மா புது வீட்டுக்கா போயிடாத. புத்தி தோறி நோட்டு போறான். ஏய் அப்படி இருந்தாலும் இன்று யார் அழைப்பு கொடுத்தது? தமையன். தமையன். தமையனை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். எதற்காக அழைப்பு கொடுத்தார்கள்? காரணம் புரியவில்லை. அதனால் ஆசை தங்கை வந்து நின்று அறிக்காகட்டுமே. ஆகட்டுமா. ஏம்மா
எந்த பக்கம் படுப்ப இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன் இல்ல இப்ப முன்ன படிப்பியா இல்ல பின்னால படிப்பான்னு படுத்து காட்டவா ஆனா விடு எந்த பக்கம் பார்த்தாலும் தலை காணிக்குதானா உனக்கு நான் போய் சொல்லிட்டு வரேன் அண்ணன் சொல்லிட்டு வரட்டா ஆமா ஆசை தங்கை ஆமா அழகிலே சிறந்தவள் கட்டிட்டே விட்டான்டா தினப்பாருக்கு சுத்தா ஒரு 4-5 மைனர் மயக்க போட்டு விட்டான் உங்க பாப்பா பாத்து என்னது என் தங்கை சூர்பனகை இருந்தால் ஆமா முதல்ல உங்க பாப்பாவுக்கு நாடா கூட தெரிஞ்சு வராரு ஏமா என்ன தெரிவித்தார் அண்ணன் நான் வர சொல்லிட்டாருமா அண்ணன் ஒண்ணுனா அண்ணன் 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 வரமணி உத்தரவா ஆமா. ஆகட்டும் என் ஆசை உள்ளே எதுக்கு 100 அடி போர் போடுவோம் ஏய் என்ன பண்ணுவோம் போர் போடுறது ஆசை ஆசை ஏய், இது அரக்க பாசை பாசை அண்ணா அரக்க பாசை தங்கா என்றென்றைக்கும் சந்தோஷமாக திறத்தோடி வெற்றியோடு வாழ்ந்திருப்பாய். அண்ணா தாயிரே, அண்ணா ஒரு கருத்தை கேட்கலாமா? ஓட்ட ஓட்ட வர வேண்டும். அழைப்பு கொடுத்த காரணம் என்ன? அழைத்த சமாச்சாரம் இருக்கிறது. எப்படி அது இருக்கிறது? நமக்கு சொன்ன கொஞ்சம் வடிவு. ஆமா, அங்கே சென்று என் அப்பன் சிவபெருமானுக்கு உகந்த வில்வ மலர் ஜலம் இதையெல்லாம் கொண்டு எனக்கு கொடுக்க வேண்டும். நான் சென்று
சிவபூஜையில் அமர்ந்து நான் சிவபூஜை புரிய வேண்டும். அண்ணா அதனால நீ விளைவிக்க வேண்டியவருக்கு நீ சென்று வா, நான் பூஜையை புரிய வேண்டும். ஆகட்டும் அண்ணா, சென்று வருகிறேன். ஆகட்டும் ஆகட்டும். உனக்கு மந்திரி இருக்குமோ? எவரு பாப்பாவே வேணாம் கூட நான் நிக்க மாட்டேன். ஏன்னு கேளுங்க, இதுகிட்ட பழக்கப்பட்டதான் நான் அதுகிட்ட பழக்கப்பட முடியும். ஏற்பாடு கிட்ட என்னை பார்த்தா உனக்கு எருமாள் பார்த்தீங்க. வேமா போவா சமயன் உரைத்த வார்த்தையை கேட்டு பஞ்சவடைக்கு செல்ல வேண்டும். ஆனால் புறப்பட வாங்கலாமா? சமயன் வார்த்தை கேட்டு இங்கு எங்க வந்திருக்கிறோம்? செவலபுர காட்டுக்கு. காட்டுக்கா? எப்படி போன காடு தானடா? உனக்குதான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்குரிய பஞ்சவடிக்கு வந்தோம். ஆமா. அப்படி இருந்தாலும் அங்க பார்த்தால் எப்படி தெரியாது? என்னமோ நரவாணி விசுகிறது. ஆனால் அவங்களை பார்த்தால் எப்படி தெரிகிறது தெரியுமா? பார்ப்பதற்கு எவர்ணமாக இருக்கிறார்கள். பார்த்தா தெரிவராது. ஆனால் இருப்ப பார்த்தால் அழகாக இருக்கிறார்கள். இது உருவத்தோடு நாம் சென்றால் அவர் எடுத்து ஆசையை பேசவாரா? முடியாதுமா. என்னை பார்த்தோன்னு பயந்து ஓடிடுவார்கள். இடிங்க வேற எதிரிக்கும் கட்ட கட்ட துப்புற. அதனால இந்த உருவத்தோடு சென்றால் அந்த ஆடவர் எவ்வளவு அழகா இருக்காங்க பாத்தியா? உலகத்திலே ஆடவர் இது போல ஆடவர் நாம் பார்த்ததே கிடையாது. உன்னோட கொஞ்சம் கம்மி தான் ஆனா அழகு. ஏன் நல்லா இருக்குதுமா? அந்த ஆடவர் நாம் சேர வேண்டும். அவர் எடுத்து ஆசையை கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உருவத்தோடு சென்றால் பயந்து ஓடிடுவார். என் நிலத்தை பேச மாட்டார். இந்த சுற்பலங்கை ஆனவள் இந்த உருவத்தை மாற்றி எவர்ண பெண்ணாக வர வேண்டும், அழகான பெண்ணாக. நான் வரும் பாரு, எப்படி இருக்கும் பார். இருக்கு இன்னும் அழகா வரதுக்கு இந்த உருவத்தை மாற்றி வந்தால்தான் அந்த ஆடவரை நாம் சேர முடியும். அதனால் நான் உருவத்தை மாற்றி பாஞ்சு கோடி ஒரு 4 கோடி ஏத்தின்னு வா.